உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். உன் பலவீனத்தில் என் பலன் பரிவர விளங்கும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கட்டளிடுகிறேன். உன் நாட்களை நீ எண்ணுகிற ஞானத்தை உனக்கு நான் அருளவில்லை. ஏன் உன் நாட்களுக்கு பிறகு என்று நினைக்கின்றாய்? நாட்களுக்கு பிறகு நடக்கிறவைகள் எல்லாம் என்னாலே நடக்கும் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கும் தண்ணீருக்கு இறந்து தெரிவதில்லை என்ற வசனம் உன் இதயத்தில் ஒலிக்கட்டும். நீங்கள் சவதரித்து வைக்கிற காரியங்களை காட்டிலும் நீ சவதரிக்கிற நீதியும் உத்தமமும் உன் சந்ததியரை உயர்த்தும் என்பது உறுதியாக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. உன் உத்தமத்தை நீ கண்ணோக்கிப்பார். உன் நீதி பாதையிலே நடந்து கொள்ள உன்னை எத்தனைப்படுத்து. இதை தவிர்த்து மற்ற காரியங்களை சிந்திப்பது உலக கவலைக்குள்ளும் வசனத்தை உன் இருதயத்தை எடுத்து போடுகிற காரியத்துக்கு நிறைய வழி நடத்தும் என்பதை மறந்து போகாதே. பட்டணத்தின் ஆசீர்வாதத்தை உன்னை முடிசூட்டுவேன். உன்னில் நான் மகிமைப்படுவேன். நான் உனக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கின்றவரை நான் விலகுதும் என்றும் கைவிடுதுமில்லை. நான் உன்னை காப்பேன். சம்பூர்ண ஆசீர்வாதத்தை உன்னை முடிச்சுட்டுவேன். ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரம் காரியம் மட்டுமல்ல, மகிமைக்குரிய காரியங்களும் கூட. அதிசயங்களை காண பண்ணுவேன். வெட்கத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கறதில்லை. திடுக்கிடும் தகவலை கேள்விப்படுவாய். மனுஷருக்கு ஒத்து எச்சரிக்கையாயிரு. சில காரியங்களில் உன்னுடைய மௌனம் பல தீங்குகளுக்கு உன்னை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். உன் பேச்சு ஒரு கோணத்தில் நீ உன்னுடைய நினைவுகளில் ஒன்று பேசினாலும் அது பல தரத்தில் பலத்த பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும். இது நிமித்தம் பல ஆண்டுகள் சவதரித்த காரியங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில மாதங்கள் கழித்து அது உன் கருத்திலே வந்து சேரும். இந்த இன்னல்களுக்கெல்லாம் விலக்கிக் கொள்வதற்கு உன் நாவை கட்டுப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார்.